ஃப்ரெண்ட் பேக் டு பவானி லைஃப் ஸ்டைல். எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? எங்கள் அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, ஆளுக்கு ஒரு வேலையை பார்த்தா தான் வாழ்க்கையில் முன்னேறவும் சீக்கிரம் வேலை முடியணும். நான் இந்த ஜார் ரிப்பேர் பண்ண பிறப்பிட்டேன். இவர் இந்த கூலருக்கு வந்து புது அட்டை போட பிறப்பிட்டார். இந்த ஜாருக்கு என்ன ஆச்சுன்னு பார்க்கலாம் வாங்க. என்ன உலக்க மாதிரி இருக்குது வீட்டு ஜாரனுக்காக ஹோட்டலுது. அதுக்குள்ளே வந்து இந்த பிளேடு உடஞ்சிட்டு மும்பையில் வந்து நம்ம வந்து தமிழ்நாட்டில் பச்சை தேங்காய் யூஸ் பண்ணுவோம் பார்த்திங்களா, இங்கே உள்ளவங்க வந்து பச்சை தேங்காய் யூஸ் பண்ண மாட்டாங்க. இந்த ஒரு பக்கத்தில் பிளேடு பாயிண்ட் உடஞ்சிட்டு, இது உடஞ்சனால என்ன ஆயிட்டுன்னா இந்த பக்கத்தில் அந்த பிளேடு துண்டு பட்டு ஓட்டை ஆகிட்டு கஸ்டமர் அறிவு யூஸ் பண்ணி எம்சி ரோட்டி என் கையால் ஓப்பன் பண்ணி பார்த்தேன்னு நினச்சேன். ஆனால் ஓப்பனே ஆக மாட்டேது. இப்போ போய் இந்த மாதிரி பக்கம் எடுத்துகிட்டு அப்பா வீட்டோட சாமி ஓப்பனே ஆக மாட்டேங்குது. இப்போ வீட்டுக்கார்ட்ட கொடுத்து தான் ஓப்பன் பண்ண சொல்ல போகிறேன். ஆம்பளை தான், பொம்பளை தான். பார்த்துக்கோங்க, ஓப்பன் ஆக மாட்டேங்குது. இதை செய்டாக ஓப்பன் பண்ணி தானே இது என் வேலையை முடிப்பேன், அதுக்கப்புறம் தான் நான் உன் வேலையை ஸ்டார்ட் பண்ணுவேன்னு சொல்கிறாரு. சரி, அதுவுமே வேலை தான், செய்யட்டும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதை ஓப்பன் பண்ணித்தான்னு சொன்னால் அவர் கையில் இருக்க வேலையை முடிச்சுட்டு நீ வேறு ஒரு வேலையை எடுத்துட்டாரு. உனக்குன்னு வந்த வேலை நீ தான் செய்யணும், எனக்குன்னு வந்த வேலை நான் தான் செய்வேன். உன் சௌரியத்துக்கெலாம் நான் செய்ய முடியாது. வேறு ஒரு பெரிய கூலர் எடுத்துகிட்டு ஓப்பன் பண்ண வந்துட்டார். நான் வேறு எதுவும் சொல்ல, இதை ஓப்பன் பண்ணி மட்டும்தான் எனக்கு இந்த பிளேடை போடணும்னு சொல்ல. இது ரொம்ப அவசரம், என் வேலையை நான் பார்ப்பேன். வா போட்டி, நீ வீட்டுக்கு வாடி, உனக்கு இன்றைக்கி பாயசத்தை போட்டுடுறேன். ரொம்ப இழகுன மனசு. நம்ம கத்துனா அவங்களும் கற்றுவாங்க. நம்ம அன்பாக பேசினா உடனே நமக்கு எந்த வேலையும் செஞ்சு கொடுத்துருவாங்க. சொல்ல பயந்துட்டார். ஆம்பளைங்க கரடு முறையோட வெளியே இருப்பாங்க, அந்த உள்ளே வந்து பலாப்பழம் மாதிரி இனிப்பாக சுயவாக இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். இனி நான் பாயசம் போட வேண்டாம் போல், ஏன்னா என் வேலை செஞ்சு தராரு. நமக்கு பிளேடை கழட்டியாச்சு. பிறந்த பொருள் அப்படி தான் இருக்குது. நமக்கு இந்த பிளேடை செட் பண்ணிடலாம். இது உடஞ்சிருக்கு. செய்ய மாட்டேன்னு சொன்னாலும் என் அன்பு கண்ணர் இப்போ வேலையே செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. புது பிளேடை கனெக்ட் பண்ணியாச்சுங்க. ஆணுக்கு ஒரு கஷ்டம்னா பெண்ணு உதவும், பெண்ணுக்கு ஒரு கஷ்டம்னா ஆணு உதவும். அதுதான் வாழ்க்கை. ஒருத்தர் விட்டு கொடுத்து அன்பு பாசமாக போனால் தான் குடும்ப வாழ்க்கை. இதுதான் ஒரு வண்டிக்கு 2 சக்கரம் எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி கணவன் மனைவி விட்டு கொடுத்து வாழ்வது தான் முக்கியம்னு சொல்லி இந்த பதிவை தோட பிடிக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவை சந்திக்கிறேன். சச்சா பேபி லவ் யூ. இனி நான் அவருக்கு ஹெல்ப் பண்ண போகிறேன். இனி அவர் என்கிட்ட ஹெல்ப் கேட்காரு, ஏன்னா எனக்கு அவர் ஹெல்ப் பண்ணனால. சச்சா பேபி லவ் யூ. எப்போவுமே இப்படி பகிர்ந்தான் வேலை செய்வோம். எனக்கு நிறைய வேலை தெரியாது, அவர் சொல்ல நான் செய்வேன். மீண்டும் ஒரு நல்ல பதிவை சந்திக்கிறேன். உங்களிடம் விடைபெறுவது உங்கள் பவானி லைஃப் ஸ்டைல். சச்சா பேபி லவ் யூ. எனக்கு ஒரு கஷ்டம்னா அவர் உதவும், அவருக்கு ஒரு கஷ்டம் நான் உதவும். இப்படி தான் ஸ்மூத்தாக நம்ம வண்டி போய்கிட்டு இருக்கு.